ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இமேஜில் வந்து சம்டைம்ஸ் நம்ம படம் பிடிக்கிற நேரத்தில் நம்ம மொபைலு நம்ம கேமரா, ஸோ அந்த மாதிரி இமேஜில் வந்து இந்த மாதிரி டெக்ஸு இல்லாட்டினா நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எங்கே ஆஃப் பண்ண பார்ப்போம்னாக்கா இந்த மாதிரி சீரியல் நம்பர் இல்லைனா பாக்கோட்டு இல்லைன்னா ரிசீப்ட், இந்த மாதிரி ஏதாவது நம்ம படம் பிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீங் நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல்ஃபபெட்டு, இது வந்து நம்பரு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். பட் கம்ப்யூட்டர்னால இது செய்ய முடியாது. பட் இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸு அதில் இருக்கிற அந்த நம்பர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் இந்த எக்ஸ்ட்ராக்டட் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்குள்ள ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு ப்ரோக்ராம் பைத்தனில் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் இமேஜ், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் வந்து அந்த சீரியல் நம்பர் 1 இமேஜ். எனக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது சீரியல் நம்பர் 2, பட் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் சீரியல் நம்பர் 1 JPEG இமேஜ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இது வந்து நான் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டில் ரன் பண்ணுறேன். அண்ட் தென் அவுட்புட் ஃபைல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. Okay, later on we will come back to output files. Okay, so இது நான் ஏற்கனவே virtual environmentல நான் என்ன சொல்லுவாங்க, நான் டைரக்ட் பண்ணிட்டேன் என்னோட இதை கோட்டை. ஸோ ஐம் கோயிங் டு ரன் த கோட் இன் மை virtual environment. Okay, Python text excel. So I'm going to press enter. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னென்னா, அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதில் இருக்கிற எல்லா ஆல்ஃபா நியூமெரிக்கு கேரக்டர்ஸ். ஆஃப்டர் தேட் ஐ ப்ரோக்ராம் இட் டு ரைட் இன் டு அன் எக்ஸல் ஒர்க் ஷீட். ஓகே, நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் அதோட ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ். நான் சொன்னேன்ல, இது எல்லாம் வந்து அது நம்பரிங் போட்டு ஓகே இதில் 10 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அது ரீட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல். ஓகே, இது வந்து ZOQX0007L. இது வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அது சொல்லுது, இது இதான் இந்த கேரக்டர்னு. ஸோ அதோட கான்ஃபிடென்ஸோட லெவல் தான் இந்த நம்பரிங். ஓகே, ஸோ நம்ம அவுட்புட் ஃபைல்ஸை பார்ப்போமே. ஸோ அவுட்புட் ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 2 ஃபைல்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸல் ஷீட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 காலமில் hang on. Okay guys, ஓகே நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த காலமில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த கேரக்டர்ஸ் அண்ட் இதுதான் அதோட கான்ஃபிடென்ஸ் லெவல். ஸோ லெட்ஸ் சே நம்ம இது எடுத்துக்குமே சீரியல் நம்பர் எஸ் ப்ராக்கெட்டில் இருக்குது. ப்ராக்கெட்டை வந்து அது இக்னோர் பண்ணியிருக்கு. ஸோ சீரியல் நம்பர், இது சீரியல் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட சீரியல் நம்பர். அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அது சொல்லுது, இது தான் அதோட சீரியல் நம்பர். சேம் ஆஸ் இந்த ஃபிகர் வந்து ஆக்சுவலி இந்த பிக்சரை வந்து அப்படியே நம்ம அந்த டெக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எக்ஸலில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது மூலியமாக இதுக்கப்புறம் we can further the analysis. Maybe you want to pass down in the information to another system, or you want to make it as a graphical presentation. ஸோ ரொம்ப விஷயம் இதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். Okay guys, அதுதான் இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் that I wanted to show you guys, and thank you for watching. So I see you guys on next video.
ஓகே கைஸ், பாய்.